லெப்டோஸ்பொராஞ்சியாப்சிடா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா லெப்டோஸ்பொராஞ்சியாப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் லிவிங் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதிகமான உயிருள்ள நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் எது அப்படின்னா நமக்கு வந்து லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான மீனிங் என்ன அப்படின்னா, ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து டெவலப் ஃப்ரம் சிங்கிள் ஸ்பொராஞ்சியல் இனிஷியல், ஒரே ஒரு தொடக்க நிலை செல்லிலிருந்து மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லெப்டோ ஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்றோம். யூஸ்பொராஞ்சியேட்னா குரூப். ஒரு ஸ்பொராஞ்சியம் வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ்ல இருந்து உருவானா அதுக்கு பேரு யூஸ்பொராஞ்சியம். ஒரு தொடக்க சிங்கிள் செல்ல இருந்து உருவான அதுக்கு பேர் வந்து லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பொராஞ்சியல் வால் ஒன் செல் திக்கிள் ஆனுலஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசுவலி பிரசன்ட். ஸ்போர் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ லெவல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு செல்ல இருந்து உருவாகிறதுனால வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சொல்றாங்க. இது வந்து ஹோமோஸ்போரஸ். பட் சம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ஃபோன் அசோலா இது வந்து நமக்கு ஹெட்டிரோஸ்போரஸ் கண்டிஷனா இருக்கு. ஏன்னா அடியாண்டம்லாம் வரும்போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஹோமோஸ்போரஸா இருக்கும். அசோலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கேட்கலாம். அதே மாதிரி ஹெட்டிரோஸ்போரஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோ அண்ட் மெகா அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும். இந்த ரெய்மர் கிளாசிபிகேஷன் ஸ்மித் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க. பிலிகேல்ஸ், மார்சிலியல்ஸ், சால்வினியல்ஸ் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிக்கிறாங்க. சரிங்களா, இதுலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிலிகேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது the homosporous leptosporangiate spawn the terrestrial. Sometimes வந்து பாத்தீங்க அப்படின்னா epiphytic sporangia usually born on the abaxial side. என்ன சைடு அப்படின்னா கீழ்ப்புறத்துல. ஸ்பொராஞ்சியம் எப்பயுமே நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸ்பொராஞ்சியம் எந்த பகுதியில காணப்படும்னா கீழ்ப்புறத்துல தான் நமக்கு வந்து காணப்படும். அதே மாதிரி ஸ்போரோஃபில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும், அந்த அமைப்புக்கு பேரு வளமான பின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கொடுத்திருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த வந்த அமைப்பு தான் வந்து பின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்ட்ரக்சர், இதுதான் வந்து பின்னா அப்படின்னு சொல்லக்கூடிய. பாக்குறதுக்கு வந்து ஒரு கொத்தமல்லி இலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அடுத்தது கேமிட்டோபைட் பொறுத்த வரைக்கும் யூசுவலி வந்து தாலாய்டு, ப்ரோதாலஸ், இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். முதல்ல உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இதான் வந்து ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கேமிட்டோபைட்டிக் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு. செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எங்க இருக்கும் அப்படின்னா வென்ட்ரல் சைடு. சரிங்களா, செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழ்ப்புறத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். டார்சல் சைடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேல்புறத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரேமர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிலிகேல்ஸ் மொத்தம் வந்து 7 ஃபேமிலியா பிரிக்கிறாரு. சைசோசியே, அதே மாதிரி கிளிச்சினேசியே, மட்டானியேசி, அதே மாதிரி ஹெமனோபெல்லேசி, டிக்சோனியேசி, சயாத்தியேசி, பாலிபோடேசின்னு என்ன பண்றாரு அப்படின்னா தனித்தனியா பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து சைசியேசி, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எங்க காணப்படுதுன்னா டிராபிக்கல் மற்றும் சப் டிராபிக்கல் வெப்பமண்டல, மித வெப்பமண்டல பகுதியில வந்து பெரும்பாலும் இது வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சோரை அப்படிங்கிறது வந்து ஒரு குரூப்பா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு அந்த சோரை இதுக்கான இதெல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன், அதை நடத்தி இருப்பேன். அதனால அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சோரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சிலபஸ் இருக்கு. ஸ்பொராஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிங் ஷேப்டு டெர்மினல் ஆனுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நுனி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பொராஞ்சியம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நுனி பகுதியில இருக்கும், இப்படி ரிங் ஷேப்ல இருக்குது. அதே மாதிரி ஆனுலஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நுனி பகுதியில வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க, டெர்மினல் ஆனுலஸ். அதே மாதிரி ஸ்பொராஞ்சியம் வந்து டிகிசஸ் லாங்கிடியூடினலி, நீல வாக்குல என்ன பண்ணும் அப்படின்னா வெடிச்சு ஸ்போர்களை வந்து வெளியேற்றும். ஆனா அதுக்கு என்ன இல்லைன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசமும் இங்க கிடையாது. இதுல மொத்தமா 5 ஜெனிரா, கிட்டத்தட்ட 160 பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. 2 ஜெனிரா பொறுத்த வரைக்கும் லைகோடியம் அண்ட் சைசியே, இதுல வந்து ஆர் வெல் ஸ்டடி. இது எல்லாமே ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து ஸ்டடி பண்றதுக்கு எடுத்துக்கிறோம்.
கிளச்சினேசி இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 130 பீசஸ் இருக்கு. 3 ஜெனிரா, நேம்லி கிளச்சியா, டிக்ராப்டிரா, அதே மாதிரி ஸ்டிரோமட்டாப்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய பீசஸ். இதுல பொறுத்த வரைக்கும் பாருங்க, டைகாட்டமஸ்லி பிரான்ச்டு ரைசோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு காணப்படுது. லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பின்னேட்லி காம்பவுண்ட், இதை நோட் பண்ணி வச்சுங்க. இலை வந்து என்ன அமைப்பு கொண்டது அப்படின்னா பின்னேட்லி காம்பவுண்ட் அல்லது ஃப்ராண்ட். ஃப்ராண்ட்னாவே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஓலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இருபக்க கிளைத்தல் அப்படிங்கிற அமைப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இப்படி இந்த மாதிரி வந்து இருபக்க கிளைத்தல் அமைப்பு வந்து இருக்கும். அதுல வந்து சூடோ டைகாட்டமஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. போலியான இருபக்க கிளைத்தல் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. ஸ்பொராஞ்சியம் ஆர் பார்ன் இன் நேக்டு சோரை. ஸ்பொராஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா உதயமாகிறது எதுனா தோன்றது வந்து திறந்த சோரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகும். ஆன் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் ஆஃபன் த டூ சைடட் ஆஃப் த மிட்ரிப் ஆஃப் த பின்யூல். சரிங்களா, இதுல வந்து நமக்கு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிட்ரிப் மைய பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி இதுல வந்து ரெண்டு சைடு. இது வந்து நமக்கு மிட்ரிப்ல நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க, பின்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்கு இல்லையா. இந்த அமைப்பு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பின்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதுதான் வந்து அவங்க பின்யூல்ஸ் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடியது மேல இருக்கக்கூடியது இந்த அமைப்புல என்ன அப்படின்னா நமக்கு வந்து இங்க மேல இருக்கக்கூடியது சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா, இதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர். கீழ்ப்பகுதி வந்து நமக்கு ராக்கிஸ், அதே மாதிரி பிடிஓல் இருக்கு. கீழே வந்து அண்டர் கிரவுண்ட் ரைசோம் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. ஏன்னா இது வந்து நமக்கு மோனோகாட் மாதிரியே வந்து நமக்கு அண்டர் கிரவுண்ட் ரைசோம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கு. இது வந்து நமக்கு அடியாண்டத்துடைய ஒரு அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய கேரக்டர் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இதுல வேற நமக்கு முக்கியமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது மேட்டினேசிக்கு வந்துருங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இண்டூசியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு முக்கியமான ஒண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இண்டூசியம் வந்து என்னோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இந்த சோரஸை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு நண்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நண்டு கொடுக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இண்டூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா அந்த சோரையை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து செய்யும். ஒரு சிலதுல வந்து சூடோ இண்டூசியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கும். சரிங்களா, அப்ப எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. இண்டூசியம் அப்படிங்கிறது எந்தெந்த பீசிஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, சூடோ இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கேட்கலாம். அப்ப இண்டூசியத்தோட வேலை என்ன? சரிங்களா, நமக்கு அங்க இருக்கக்கூடிய சோரஸை வந்து மூடி பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டூசியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இண்டூசியத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ட்ரூ இண்டூசியத்துக்கு எக்ஸாம்பிள், அதே மாதிரி வந்து நமக்கு ஃபால்ஸ் இண்டூசியத்துக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். இண்டூசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிட்னி ஷேப் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஷேப் இருக்கும். அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கங்க. ஒரு பெல்டேட் ஷேப். டீச்சர்ஸ் இது எழுதியிருக்கீங்களா செக் பண்ணிக்கங்க. எழுதியிருந்தா அடுத்ததுக்கு போயிடலாம். பெல்டேட் ஷேப்னா இது வந்து நமக்கு அம்பர்லா கொடை மாதிரி இருக்கும். எழுதியிருக்கீங்களா? பெல்டேட் அப்படின்னா அம்பர்லா கொடை மாதிரி அமைப்பு வந்து காணப்படும். இதுக்கு உதாரணம் வந்து பாலிஸ்டைக்கியம். எங்கேயாவது எழுதி வச்சிருக்கீங்களா பாருங்க. பாலிஸ்டைக்கியம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்னி ஷேப், ரெனிஃபார்ம் அல்லது கிட்னி ஷேப், பீன்ஸ் வடிவம் அந்த மாதிரி. RENIFORM ரெனிஃபார்ம் கிட்னி ஷேப். இதை பார்த்து வச்சுங்க.
ஓகேங்களா. கிட்னி ஷேப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரையாப்ட்ரீஸ். ட்ரையாப்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் கிட்னி ஷேப்ல இருக்கு. இதே வந்து கப் ஷேப்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா சயாத்தீத்துல அதோட இண்டூசியம் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா கப் ஷேப்ல இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க. உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெசேஜ் அனுப்புகிறேன். அதையும் ஒன்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருக்கேன். அதை என்ன பண்ணுங்கன்னா அதே சைடில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இண்டூசியம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த சோரஸை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு குடை போன்ற அமைப்பு. அடுத்தது வந்து நமக்கு ஹைமனோபில்லேசி. இதோட பேர் என்ன அப்படின்னா ஃபிலிமி ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா அதோட இலை வந்து எக்ஸ்ட்ரீம்லி தின், ரொம்ப தின்னா இருக்கும். யூஸ்வலா வந்து ஒன் லேயர் ஆஃப் த செல் திக், ஒரே ஒரு சிங்கிள் லேயர் திக்னஸ் தான் இருக்கும். எக்ஸப்ட் த வெயின் which are several called the thickness. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸப்ட் த வெயின், அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயினை விட்டுட்டு மற்ற பகுதியெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திக்னஸாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நமக்கு ஹைமனோபில்லம் அண்ட் ட்ரைகோமனஸ் இதெல்லாம் வந்து ஹைமனோபில்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர். அடுத்து ஹைமனோபில்லத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் சப்டெரின் அண்ட் பிரான்ச்டு. இட் பியர்ஸ் லிவ் இன் அட்வென்சிஸ் ரூட். வேட்டிட வேர்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதில் இருக்கு. ஏன்னா இதில் வந்து நமக்கு எல்லாமே கேரக்டர்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோனோகாட்டோட கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு இதில் வருது. சரிங்களா. டைகாட் பேஸ் பண்ணி எதுவுமே வரல, மோனோகாட் பேஸ் பண்ணி தான் வருது. ஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் குரூப் இன்டு த டிஸ்னெக்ட் அப்படின்னா தெளிவான என்ன வகையான சோரல் காணப்படுதுன்னா மார்ஜினல் சோரஸ் காணப்படுது. ஏன்னா சோரஸ்ல வந்து நம்ம நிறைய டைப் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதுல என்ன டைப் இருக்கு அப்படின்னா மார்ஜினல் சோரஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கப்லைக் அல்லது ரெண்டு லோப்டு இண்டூசியம் வந்து காணப்படுது. இப்பதான் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். கப்லைக்டு இந்த இண்டூசியம் எதுல இருக்குன்னு சொன்னாங்க, சயாத்தியாவில் பொறுத்த வரைக்கும் கப்லைக்ல வந்து நமக்கு இண்டூசியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படும். சரிங்களா. அதை இண்டூசியத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத பார்த்துங்க. இது சயாத்தியம் பொறுத்த வரைக்கும் மரப்பெரணி, ட்ரீ ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம், நோட் பண்ணி வச்சேங்க. சயாத்தியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பாப்புலர் நேம் வந்து ட்ரீ ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ லைக் வித் கிரவுன்னா கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அன்யூசுவலி லார்ஜ் பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ். எந்த மாதிரி இலை காணப்படுது அப்படின்னா நமக்கு பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது கொத்தமல்லி பார்க்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். அட் த அபெக்ஸ் ஆஃப் த ஸ்டெம், இது எங்க காணப்படும்னா நுனி பகுதியில காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சோரை வந்து ஆர் பவுண்ட் ஆன் த லோயர் சர்ஃபேஸ். சோரை வந்து பொதுவா எங்க காணப்படும்னா இந்த இலையோட கீழ்ப்புறத்துல தான் வந்து நமக்கு காணப்படும். அது எந்த இடத்துல அப்படின்னா பின்யூல் ஆஃப் த ஆன் த வெயின்ஸ். அது பின்யூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கு. ஈச் சோரஸ் ஆஃப் த கிரேடட் டைப். ஒவ்வொரு சோரஸும் வந்து சயாத்தியேசில என்ன டைப்ல இருக்கும் அப்படின்னா கிரேடட் டைப்ல இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த சோரஸ் டைப்ல இதுவும் ஒண்ணு. சயாத்தியேசியை பொறுத்த வரைக்கும் ட்ரீ ஃபோன் இது கேட்பாங்க, மரப்பெரணி என்று அழைக்கப்படுவது இது கேட்கலாம். இண்டூசியம் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதுல வந்து பாருங்க எக்ஸாம்பிள் வந்து நமக்கு சயாத்தியா, அலசோபைலா, ஹீமோடெலியா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இண்டூசியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. டிக்சோனேசியில பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரீஃபோன், இதுல டிக்சோனேசி அதே மாதிரி சிபோட்டியம், இது ரெண்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னா தனி ஒரு ஃபேமிலியா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய இதுன்னா மார்ஜினல் சோரை அப்படிங்கிறது டிக்சோனேசி, சிபோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கு. ஸோ அது இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க.
மீதி இருக்கக்கூடியதுல வந்து நமக்கு அடுத்து பாலிபோடேசிக்கு வந்துருங்க. பாலிபோடேசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வளமான இந்த பின்னா அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. அதே மாதிரி நமக்கு வந்து இண்டூசியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இண்டூசியம் பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸ் இண்டூசியமாகவும் இருக்கலாம், உண்மையான இண்டூசியமாகவும் இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இண்டூசியம் இல்லை நான் தனியாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் ஃபால்ஸ் இண்டூசியம், எதெல்லாம் ட்ரூ இண்டூசியம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. திரும்ப ஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் ஒன்லியின் எத்தனை ஸ்போரை உருவாக்குதுன்னா 32ல இருந்து 64 ஸ்போர்கள் வரைக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. புரோதாலஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படின்னா கார்டேட், அதாவது இதய வடிவம் கொண்டது. டார்சி வென்ட்ரல் மேல் கீழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறுபாடோட நமக்கு இருக்கும். ஆக்சுவலா வந்து நமக்கு பாலிபோடியம் என்ன அப்படின்னா மோனோசியஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க. பாலிபோடியம் என்ன டைப்னு கேட்டாங்கன்னா மோனோசியஸ். ஆத்ரிடியம் ஆர்கிகோனியா டெவலப் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில தான் உருவாகுது. ஆந்த்ரடியா வால் கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை செல் அப்படின்னா 3 செல் மட்டும் இருக்கும். நேம்லி 2 ring cells and the single capsule. மேல வந்து ஒரே ஒரு தொப்பி செல் அமைப்பு இருக்கு. ஓபர்குலார் செல்ஸ் அப்படிங்கிற மூடி போன்ற அமைப்பு, ஓபர்குலார் மூடி போன்ற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு. சரிங்களா? மொத்த கணக்கு போட்டு பாத்தீங்க மொத்தம் 3 செல்லுங்க. மொத்தம் எத்தனை செல்லுனா 3 செல்லு. இதுல 2 ரிங் செல்லு, சிங்கிள் கேப்சல் ஒரு மூடி செல் அல்லது ஓபர்குலார் செல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் தான் ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. லாஸ்ட் டிஆர்பியில் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை செல் இருக்கு அப்படின்னா 3 செல் இருக்கு, 2 ரிங் செல்லு, ஒரு அதே மாதிரி ஒரு சிங்கிள் மூடி செல் கேப்சல். அடுத்து இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு அடியாண்டத்துக்கு வந்துருங்க. அடியாண்டம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பேசிஸ். டெஸ்ட்ல அடியாண்டம் கொடுத்துருக்கிறோம். அடியாண்டம் கொடுக்கலையா? ஏன்னா அடியாண்டமும் நம்ம டெஸ்ட் எழுதணும். அடியாண்டம் டெஸ்ட் எழுதணுங்களா? எழுதல, ஈகிசிட் தான் எழுதியிருக்கோம். அடியாண்டம் எழுதல. அப்ப நம்ம அடியாண்டமும் டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? இந்த அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடியாண்டமும் டெஸ்ட் எழுதணும். வேற என்னென்ன பீசஸ் இருக்குன்னு பாத்துறேன். அந்த பீசஸும் சேர்த்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா அதுல ஒரு டெஸ்ட் வச்சிடறேன். இன்னொரு டெஸ்டா கூட நம்ம எழுதிட்டா பரவாயில்ல. வேற என்ன பீசஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடியாண்டம் இருக்கு, வேற பீசஸ் முக்கியமான பீசஸ் மார்ஷிலியா இருக்கு. மார்ஷிலியா எழுதணுமா? மார்ஷிலியா எழுதல. ஓகே, அப்ப இது நோட் பண்ணி வச்சுங்க. அடியாண்டம் எழுதணும். ரெண்டாவது மார்ஷிலியா டெஸ்ட் எழுதணும். அடியாண்டம் மார்ஷிலியா இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து அடியாண்டம் மார்ஷிலியா படிச்சிருங்க. ஏன்னா மார்ஷிலியா லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடியாண்டம் மார்ஷிலியா. இதுல வேற என்ன பீசிஸ் இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? அப்புறம் சால்வினியா இருக்கு. அடியாண்டம் மார்ஷிலியா, சால்வினியா. தேர்ட் ஒன் வந்து சால்வினியா. தேர்ட் ஒன் சால்வினியா. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி, அடுத்து வந்து ஒரு 3 பீஸ் சேர்த்து படிச்சிருங்க. 3 பீஸ் நம்ம டெஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அதோடைய 3 டைப்புக்கு பிளஸ் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அடுத்த டெஸ்ட்டுக்கு என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னா மார்ஷிலியா எழுதிக்கங்க. அப்படி ரெண்டாவது வந்து அடியாண்டம், தேர்ட் ஒன் வந்து சால்வினியா. இந்த 3 பீசஸும் படிச்சிருங்க. ஏன்னா மார்ஷிலியா பேஸ் பண்ணி நமக்கு நிறைய தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடியாண்டமும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2021 மார்ஷிலியாவுடைய அந்த இந்த கொஸ்டின், அதாவது ஸ்பெர்ம் லேக், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால இது கேட்கலாம். ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து இதை படிச்சுங்க. அடுத்தது கூட அப்புறம் பார்த்துக்கலாம். இதை அந்த டெஸ்ட்டை நான் கொடுத்துறேன். அடுத்தது மார்ஷிலியா, அடியாண்டம், சால்வினியா, இது 3 என்ன பண்ணிருங்க அப்படின்னா படிச்சிருங்க. நான் உங்களுக்கு இதை ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போட்டுறேன்.
3 படிச்சோம்னா நமக்கு பீசிஸ் ஓவர் ஆயிரும். சரி, அடுத்தது இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடியாண்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேடன் ஹேர் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வாக்கிங் பேர்ன், அதாவது நடைபெரணி அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒண்ணு. இது வந்து நமக்கு மித வெப்பமண்டல காடுகள்ல வந்து அதிகமான அளவு நமக்கு காணப்படுது. ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது அண்டர் கிரவுண்ட் ரைசோம். அதே மாதிரி மோனோகாட் மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா அட்வென்டிக், அதாவது வேற்றிட வேர்கள் அப்படிங்கிற அமைப்பு தான் காணப்படுது. ரைசோம் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் மெனி பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ். இது ஒன்று முக்கியமானது, இதை நோட் பண்ணி வச்சுங்க. எந்த மாதிரி இலை அமைப்பு காணப்படுதுன்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் இருக்கு. காமனா இதுக்கு என்ன பேருன்னா ஃப்ராண்ட், ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைசோம் பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பகுதியில வந்து செமி எராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. பகுதி நமக்கு நிமிர்ந்த மாதிரி இருக்கும். இது மண்ணை நல்லா பிடிச்சுக்கும், கிரீப்பிங். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஆஃப் த ரைசோம் இஸ் கவர்ட் வித் த பியாலியா அல்லது ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செதில் இலைகளால என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கீழே பிடிச்சுக்கும். அப்ப சர்ஃபேஸ் ஆஃப் த ரைசோம், கீழே இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் ரைசோம் பொறுத்த வரைக்கும் எதனால சூழப்பட்டு இப்படி இருக்கு அப்படின்னா ரைசோம் வந்து எதனால சூழப்பட்டு காணப்படுது அப்படின்னா இந்த பியாலியா செதில்களால் சூழப்பட்டு காணப்படும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைசோம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் அண்ட் ப்ரௌன், சாஃப்ட், லைட் ப்ரௌன், ஆல்சோ கவர்ட் பை த ஹேர்ஸ் இஸ் கால்ட் த ரமண்டா. அந்த பகுதிக்கு என்ன பேருனா ரமண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ரமண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா ரமண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ரைசோம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, இப்படி இருக்கக்கூடிய ரைசோம ஹார்ட் அண்ட் ப்ரௌன் சாஃப்ட் கலர்ல இருக்கு. இத சூழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹேர்ஸ் மாதிரி அமைப்பு இருக்கு. அந்த ஹேர்ஸுக்கு தான் என்ன பேர் சொல்றாங்கன்னா ரமண்டா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடியாண்டத்தோடைய லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் லீவ்ஸ், சர்சனேட் காயில்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சர்சனேட் அப்படின்னா சுருண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மொட்டு அமைப்பு மாதிரி நமக்கு தெரியும். லீவ் பொறுத்த வரைக்கும் டார்க் பிரவுன், ஷீனிங், அதாவது சைனிங் பீட்டியோல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த இலை காம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சைனிங் பீட்டியோலா இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா ராக்கிஸ். சைனிங் வந்து நமக்கு இங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த அமைப்புக்கு தான் என்ன பேருனா ராக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து சைனிங் பீட்டியோல் அப்படின்னு சொல்றாங்க. இலை காம்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை சொல்றாங்க. லீஃப் பொறுத்த வரைக்கும் யூனி பின்னேட், ஒன்னே ஒண்ணு. பை பின்னேட்னா இப்படி ரெண்டா இருக்கக்கூடியது. இதுல காடேட்டம் பொறுத்த வரைக்கும் அடியாண்டம் காடேட்டத்தை பொறுத்த வரைக்கும் யூனி பின்னேட் லீஃப் ஆல்டர்னேட் மேனர் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஸ்ட்ராங் ராக்கிஸ். ரெண்டு பக்கம் என்ன காணப்படுதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ராக்கிஸ் அப்படிங்கிற பகுதி வந்து காணப்படுது. சரிங்களா? இதுதான் ராக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ராக்கிஸ். அப்ப இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன், ஒரு சாதகமான சூழ்நிலையின் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு vegetative but maybe develop a daughter plant with the leaf tip touch the ground. அந்த நுனி பகுதி என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரவுண்ட டச் பண்ணுது. அப்ப டச் பண்ண உடனே என்ன பண்ணு அப்படின்னா இது திரும்பவும் எமர்ஜிங் அவுட், திரும்ப என்ன பண்ணு அப்படின்னா முளைக்க ஆரம்பிக்கும். இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா வாக்கிங் ஃபோன் அப்படின்னு சொல்றோம். இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. எதை வச்சு நம்ம இதை வந்து வாக்கிங் ஃபோன் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஒரு உடல் இனப்பெருக்கத்தின் போது அதோட லீப் டிப் இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இப்ப இந்த லீப் டிப் இருக்கு அப்படின்னா இப்ப இதுதான் இலையோட லீப் டிப்னு வச்சுங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி சாயில்ல படுது. பட்டவன என்ன பண்ணு அப்படின்னா இது புதுசா முளைக்க ஆரம்பிச்சிடும்.
இது அதே மாதிரி வளரும். இப்ப இந்த லீப் டிப் இருக்குன்னா இது கீழே வரும், இது முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பாருங்க அப்படியே செயின் மாதிரி இது கீழே விழுந்து புதுசா இன்னொரு டாட்டா, இது கீழே விழுந்து புதுசா, இது கீழே விழுந்து புதுசா, இந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் அமைப்பு. அதனாலதான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வாக்கிங் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு வாக்கிங் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த லீஃப் டிப்பு வந்து அந்த கிரவுண்ட்ல டச் ஆகும். இதை வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா வாக்கிங் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. The process may be repeated leading to the walking habit. Therefore, the species பொறுத்த வரைக்கும் namely Adiantum caudatum is known as a walking phone அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் பைபின்னேட், ட்ரைபின்னேட் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கு. சரிங்களா? பின்னேட் அப்படின்னா இலை அப்படின்னு சொல்லக்கூடியது 2 அல்லது 3. இந்த லீஃப்லெட்டுக்கு என்ன பேருன்னு கேட்டாங்கன்னா பின்யூல்ஸ். லீஃப்லெட் அமைப்புக்கு பேரு பின்யூல்ஸ். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இதான் பின்யூல்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பு. இதுதான் லீஃப்லெட் அப்படிங்கிறாங்க. இந்த லீஃப்லெட்டுக்கு பேரு பின்யூல்ஸ். அடுத்தது நமக்கு வந்து anatomy of rhizome. Rhizome பொறுத்த வரைக்கும் internal structure of the rhizome, so that is consist of epidermis, cortex, ground tissue and stele. The outermost layer வந்து பாத்தீங்க அப்படின்னா thin walled or thick walled, they consist of the epidermis. Extensive ground tissue inner to the epidermis, இது fully வந்து பாத்தீங்க அப்படின்னா parenchymatous or partially parenchymatous அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் அதே மாதிரி என்ன காணப்படுதுன்னா sclerenchymatous செல்களும் காணப்படுது. Stellar organization varies from the adiantum. சரிங்களா? இதுல வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் இருக்கு அப்படின்னா ஆம்பிஃபோலிக் சைப்னோஸ்டீல் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுகிறது. அடியாண்டத்துல இருக்கக்கூடியது ஆம்பிஃபோலிக் சைப்னோஸ்டீல். அதே போல இதுல என்ன காணப்படுதுன்னா லீப் கேப் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் சோலினோ ஸ்டீல் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். இந்த லீப் கேப் இருக்கு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி லீப் கேப் எப்படி இருக்கு அப்படின்னா மெனி லீப் கேப்ஸ் ஆர் ஓவர்லாப். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா அடுக்கி வச்ச மாதிரி இதுல அமைப்பு அரேஞ்ச் ஆயிருக்கு. This lead to the breaking of the steel into the many small bits. அதே மாதிரி ஒரு சில இடத்துல என்ன சொல்றாங்க டிக்டியோ ஸ்டீல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பொதுவா வந்து அடியாண்டனாலே நீங்க வந்து ஆம்பிஃபோலிக் சைப்னோஸ்டீல், அதை மறந்துடாதீங்க. இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா மெனி ஸ்மாலர் பிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா டிக்டியோஸ்டீல். ஆனா பொதுவா டிக்டியோஸ்டீல் எதுல இருக்கும் அப்படின்னா டெர்ரிஸ்ல இருக்கும். சரிங்களா? இதை வந்து நமக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பிளேட் மாதிரி இருக்கும். ட்ரையாப்ட்ரீஸ்ல இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நமக்கு டிக்டியோஸ்டீல் தான் இருக்கும், டெர்ரிஸ் ட்ரையாப்ட்ரீஸ்ல. அடுத்து பீட்டியோல்ஸ் அல்லது ராக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. சரிங்களா? அப்ப ராக்கிஸ்னா இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம ராக்கிஸ்ன்னு சொல்லுவோம். இங்க இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து நமக்கு ராக்கிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஆக்சுவலா வந்து கரெக்டா இந்த கார்னர்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சொல்றாங்க. ராக்கிஸ் பொறுத்த வரைக்கும் TS ஆல்மோஸ்ட் சர்க்குலர் வித் டிஸ்னெக்ட் அடாக்சியல் க்ரோவ். அதாவது தெளிவான நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒண்ணு முக்கியமான, அதை அடுத்து நோட் பண்ணீங்க. இந்த கட்டர் ஷேப்டு கால்வாய் செல்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடியாண்டத்துல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுல என்ன அப்படின்னா in some species only single gutter shaped vascular stand enter into the petiole. எங்க வந்து பாத்தீங்கன்னா என்டர் ஆகுது அப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு கால்வாய் மாதிரி. இப்ப petiole எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப இலை இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த இடத்துல போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த மாதிரி அமைப்பு நம்ம எதுல பார்க்க முடியும் அப்படின்னா அடியாண்டத்துல பார்க்க முடியும். அதான் வந்து கட்டர் ஷேப் அல்லது சாக்கடை கால்வாய் போன்ற அமைப்பு. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஏன்னா கட்டர் ஷேப்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து அடியாண்டத்துல முக்கியமான ஒண்ணு. அடுத்து லாமினா. லாமினாங்கிறது இலைத்தாள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் அப்பர் அண்ட் லோயர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அன்டிஃபரன்ஷியேட்டட், எந்த ஒரு வேறுபாடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
எப்படி மோனோகாட்ல இருக்குமோ அதே மாதிரியே வந்து நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். மீசோஃபில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆர்ம்டு வால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ம்டு வால்ஸ். இந்த மீசோஃபில் அப்படிங்கிறது இலை எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இலையில ஒருவேளை மையத்துல எப்படி இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த பகுதி இது எல்லாமே என்ன அப்படின்னா மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதுல வந்து ஆர்ம்டு வால்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டா தமிழ்ல என்னன்னா ஆக்சுவலா வந்து ஆயுத சுவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த மீசோஃபில் செல் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு சுவர் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. மீசோஃபில் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 2 லேயர் ஆஃப் த செல். மீசோஃபில் பொறுத்த வரைக்கும் எத்தனை லேயர் ஆஃப் த செல் இருக்கு அப்படின்னா 2. Some species the mesophil is completely lacking and the 2 epidermal layer வந்து பாத்தீங்க அப்படின்னா contusis. நமக்கு வந்து எத்தனை epidermal layer இருக்குன்னா மொத்தம் 2 இருக்கு. Both upper and lower epidermal cells layer பொறுத்த வரைக்கும் in such a cases are chloropillus. என்ன அமைப்பு காணப்படுதுன்னா chloropillus அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுகிறது. ஏன்னா போட்டோசிந்தசிஸ் செய்யறது அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் தேவை. ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எபிடெர்மிஸ், கார்டெக்ஸ், ஸ்டீல். அதே மாதிரி இதுல வந்து மோஸ்ட்லி கார்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ளெரன்கைமா அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. அல்லது பார்ஷியலி பகுதி வந்து பாரன்கைமா செல்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எண்டோடெர்மிஸ் வித் காஸ்பேரியன் ட்ரிப்ஸ். சரிங்களா? என்ன காணப்படுதுன்னா இந்த காஸ்பேரியன் பட்டைகள் அப்படிங்கிறது காணப்படுது. பெரிசைக்கிள் ஆக்கர் இன்னர் டு த எண்டோடெர்மிஸ். பெரிசைக்கிள் எங்க இருக்கு அப்படின்னா இன்னர் எண்டோடெர்மிஸ்ல இருக்கு. ஸ்டீல் சோ த டயார்க் சைலம் வித் எக்ஸார்க் புரோட்டோசைலம். ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா டயார்க் சைலம். டயார்க்னா தெரியும் 2 மீட்டர் இருக்கக்கூடியது. சாரி, இது 2 மீட்டர் இருக்கக்கூடியது. எக்ஸார்க் வெளிப்புற புரோட்டோசைலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைப்பு காணப்படுகிறது. எப்பயுமே நமக்கு வந்து ரூட் லீஃப் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சைலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன்ல இருக்கும் அப்படின்னா எக்ஸார்க் கண்டிஷன்ல தான் இருக்கும். அடுத்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல நோ டிஸ்டிங்ஷன், அதாவது இந்த வேறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெரைல் அண்ட் ஃபெர்டைல் ஸ்டெரைல் இதுக்கு நடுவுல வந்து நம்ம தெளிவா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வளமான அல்லது மலடு அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா நமக்கு வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. லீஃப் வந்து கேப்பபிள் ஆஃப் பியரிங் ஸ்பொராஞ்சியா. லீஃபோட அரிப்புறத்தில் தான் நமக்கு என்ன காணப்படுதுன்னா ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. ஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் அரேஸ் எ குரூப் ஆஃப் ஃபெர்டைல் டிஷ்யூ. அப்ப இது என்ன டைப்ல வருது? யூஸ்பொராஞ்சிய டைப்ல வருது. இஸ் கால்ட் த பிளாசண்டா. எ குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியம் இஸ் கால்ட் த சோரஸ். எ குரூப் ஆஃப் ஸ்பொராஞ்சியாவுக்கு என்ன பேருனா சோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோரஸ் எங்க உருவாகுன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டல் எண்ட் ஆஃப் த பின்னா அல்லது பின்யூல்ஸ். பார்த்தோம் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மேல் பகுதியில தான் என்ன பண்ணும் அப்படின்னா உருவாயிருக்கும். பின்னா அல்லது பின்யூல்ஸ் பேரிங் சோரை. இது அமைப்புக்கு என்ன பேருனா ஸ்போரோபில். சோரை வந்து formed a little below margin of the leaf and so the submarginal position. என்ன நமக்கு காணப்படும் அப்படின்னா நமக்கு இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. எங்க இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து சப்மார்ஜினல் பொசிஷன். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு நோ ட்ரூ இண்டூசியம். ஈக்குவசிட்டத்துல வந்து என்ன இல்லை அப்படின்னா உண்மையான இண்டூசியம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இல்லை. ஸோ பால்ஸ் இண்டூசியம். இதை நோட் பண்ணீங்க. ஈக்குவசிட்டத்துல வந்து என்ன கிடையாதுன்னா உண்மையான இண்டூசியம் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. சாரி அடியாண்ட சாரி அடியாண்டத்துல என்ன இல்லை அப்படின்னா நமக்கு இண்டூசியங்கிற அமைப்பு கிடையாது. நமக்கு வந்து ஃபால்ஸ் இண்டூசியம். அடியாண்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபால்ஸ் இண்டூசியம்.
அதே மாதிரி இங்க என்ன இருக்கு பாருங்க, லீஃப்லெட் என்ன காணப்படுது அப்படின்னா லீஃப்லெட் அப்படிங்கிற அமைப்பும் இதுல அந்த நரம்பு பகுதியில நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது ஸ்பொராஞ்சியம் பொறுத்த வரைக்கும் மெச்சூர் ஸ்பொராஞ்சியம் கன்சிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக், ஹெட் அண்ட் கேப்சூல் அப்படிங்கிற அமைப்பை பார்க்க முடியும். மெச்சூர் ஸ்பொராஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கீழ்ப்பகுதியே ஸ்டாக், மேல வந்து பாத்தீங்கன்னா ஹெட் அல்லது கேப்சூல் அப்படிங்கிற அமைப்பை சொல்றாங்க. ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மேடப் ஆஃப் மொத்தம் எத்தனைனா 3 ரோஸ் ஆஃப் த செல்ஸ் இருக்கு. 4 செல்ஸ் எல்லாம் நீளமா எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 செல் நீளமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஹெட் ஆர் கேப்சூல் வந்து சிங்கிள் லேயர் வால் என்க்ளோசிங் கேப்சூல். சரிங்களா, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாங்க. அப்ப இதுதான் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த கேப்சூல், ஹெட் அல்லது கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பொராஞ்சியம் வால் பொறுத்த வரைக்கும் டிஸ்னெக்ட், திக் வால்ட் ரீஜன். இதெல்லாம் தெளிவா எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு திக்கான ரீஜன் இருக்கு. The namely annulus and thin wall region வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோமியம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. திக் வாலா இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு annulus, தின் வாலா இருக்கக்கூடியதுக்கு பேரு ஸ்டோமியம், இடையடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோமியம் அப்ப இங்க இருக்கக்கூடியது இடையடுக்கு. annulus and ஸ்டோமியம் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஸ்பொராஞ்சியம் இதை வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு அதில் இருக்கக்கூடிய ஸ்போர்களை வெளியேற்றுறது. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க. ஆனுலஸுக்கும் ஸ்டோமியத்துக்கும் என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. Development of sporangium is a leptosporangiate type. Sporangium develop in the single superficial cell. சரிங்களா, ஸ்பொராஞ்சியம் வந்து லெப்டோஸ்பொராஞ்சியேட்ல இருந்து உருவாகிற மாதிரி இருந்தா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா சிங்கிள் சூப்பர்ஃபிஷியல் செல்ல இருந்து உருவாகும். அடுத்து ஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேமிட்டோபெட்டிக் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட். இதுல வந்து நமக்கு இன்னர் தின் அப்படின்னு கேட்டாங்கன்னா லேயர் பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போர் அல்லது இன்டைன் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். எக்ஸோஸ்போர் அதே மாதிரி வந்து எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இன்னர்ல இருக்கக்கூடியது எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து கேமிட்டோபைட்டிக், இங்கேயும் நமக்கு என்ன அப்படின்னா புரோதாலஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. புரோதாலஸ் வந்து என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா இதய வடிவத்துல வந்து நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இது எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு ஈரப்பதமான சூழ்நிலை தான் இது அதிகமா காணப்படும். அதே மாதிரி நமக்கு இந்த அபிக்கல் நாச், அந்த முடிச்சு மாதிரி அமைப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுல காணப்படுது. நியூமரஸ் யூனிசெல்லுலார் ரைசாய்ட்ஸ் இதுல காணப்படுது. இதை நோட் பண்ணீங்க. எந்த மாதிரி ரைசாய்டு காணப்படுது அப்படின்னா ஒரு செல் கொண்ட ரைசாய்ட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மிட்ரிப். இது எங்க உருவாகுது அப்படின்னா மிட்ரிப்ல உருவாகுது. அந்த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் லீஃப், அதாவது வென்ட்ரல் சர்ஃபேஸ் மிட்ரிப். ஆக்சுவலா எங்க அப்படின்னா இது மிட்ரிப். செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா மோனோசியஸ் அண்ட் பியர்ஸ் செக்ஸ் ஆர்கன் நேம்லி வந்து பாத்தீங்கன்னா ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா. இது எங்க உருவாகுதுன்னா வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல தான் உருவாகுது. ஆர்கிகோனியா பொறுத்த வரைக்கும் டெவலப் இன் த சென்ட்ரல் குஷன், அதாவது மிட்ரீப்ல தான் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா உருவாகுது. பியாண்ட் டு த அபிக்கல் நாச், மேல இருக்கக்கூடிய முடிச்சு மாதிரி அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுலதான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. மோனோசியஸ் புரோதாலஸ் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோஆண்ட்ரஸ் அப்படின்னு வரும். சரிங்களா, முதல்ல உருவாகக்கூடியது புரோட்டோஆண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிராஸ் ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா, இதுல வந்து நமக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்த ஆந்த்ரிடியம். ஆந்த்ரிடியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெச்சூர் ஆந்த்ரிடியம் இஸ் a ஸ்மால் செசைல். எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மெச்சூரான ஆந்த்ரிடியம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா காம்பற்றது. அதே மாதிரி மலட்டு உருண்டை வடிவத்துல நமக்கு இருக்குங்கிறாங்க. இதுல வந்து மொத்தம் எத்தனை செல் ஸ்டேஜ் ஆந்த்ரிடியம் பொறுத்த வரைக்கும் ஒன்லி 3 செல். அதாவது ஃபர்ஸ்ட் ரிங் செல், ரெண்டாவது ரிங் செல் அண்டு ஓவர் செல், அதாவது நமக்கு ஓவர்கிளாம் செல்ஸ் அல்லது கேப் செல். இந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை செல் அமைப்புனா 3 செல் அமைப்பு.
கேப்சூல் பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் த லிட். இப்போ தொப்பி செல்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ தொப்பி செல்கள் இருக்கக்கூடிய இடத்துல மேல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மூடி போன்ற அமைப்பு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேப்சூலோட முக்கியமான வேலை என்னன்னா, which get lifted during the dehiscence and allow the spermatozoid escape. இதுல இருந்து வெடிச்சு இது வழியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்போர்கள்லாம் வெளியேறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஆந்த்ரோசைட் பொறுத்த வரைக்கும் enclosed about 32 spermatozoid. எத்தனை ஸ்பெர்மட்டோசாய்டு இருக்கு அப்படின்னா மொத்தம் 32 ஸ்பெர்மட்டோசாய்டு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெர்மட்டோசாய்டுனா ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் எப்படி லார்ஜ் பல கசை இலைகள் கொண்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? அந்த மாதிரி இது எட்ஜில் எப்படி இருக்குன்னா இப்படி சுருண்ட மாதிரி அமைப்பு இருக்கும். அடுத்து ஆர்கிகோனியம். ஆர்கிகோனியம் பொறுத்த வரைக்கும் which project from the lower surface of the prothallus. இது flask shaped structure. ஒரு குடுவை வடிவத்துல என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நமக்கு இந்த செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்க உருவாகுதுன்னா லோயர் பார்ட் தான். அதாவது வென்டர் அண்ட் நெக். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருப்போம். இந்த பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இங்க வந்து எக்ஸல் இருக்கும், மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வென்ட்ரல் செல் இருக்கும், அதுக்கு மேல வந்து நெக் செல்ஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல எக்ஸல் 1, வென்ட்ரல் செல் 1. இந்த நெக்கனால் செல்ஸ் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வேரியேஷன் ஆகும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்னு இருக்கலாம், இல்லாம போகலாம், அந்த மாதிரி நமக்கு நிறைய வேரியேஷன் இருக்கு. இந்த வென்ட்ரல் செல் எப்படி காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சங், அதாவது புதைந்து காணப்படுகிறது. எதுக்குள்ளனா புரோத்தாலஸ் செல்லுக்குள்ள புதைந்து காணப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க என்ன கிடையாது, நோ வென்ட்ரகனால் செல்ஸ். அப்ப இந்த வென்ட்ரகனால் செல்ஸ்ங்கிற அமைப்பே கிடையாது. இது எதை சூழ்ந்து காணப்படுதுன்னா புரோத்தாலியல் செல்ல சூழ்ந்து காணப்படுகிறது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இங்க என்ன இல்லைன்னா வென்ட்ரகனால் செல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. கழுத்து கால்வாய் செல்கள் மேல சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கிடையாது. நோ வென்ட்ரல் வால் கிடையாது. இப்ப வென்ட்ரல் வால்னா இங்க இருக்கக்கூடியது, இந்த அமைப்பு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த வென்ட்ரல் இந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வென்டர் contain the egg and small ventricular cells. அப்ப என்ன காணப்படுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எக்ஸல் இருக்கு, அதே மாதிரி வந்து வென்ட்ரகனால் செல்ஸ் இருக்கு. நமக்கு இங்க மேல இருக்கக்கூடிய செல்ஸ் மட்டும் இருக்கு, இந்த வென்ட்ரல் செல் அப்படிங்கிற அமைப்பு இல்ல. அடுத்தது each row is a 3 to 4 cells of height. எத்தனை செல் ஹைட் இருக்குன்னா 3 ல இருந்து 7 செல் வரைக்கும் ஹைட் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்கனால் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் neck cell enclosing neck canal cell, அதாவது கழுத்து கால்வாய் செல், which contain the single long neck canal cells. நல்ல அப்படி நீளமான ஒரு neck canal cells இருக்கு. இதுல எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல ஒண்ணுதான். அப்படிங்கும்போது சிங்கிள் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதுல வந்து நமக்கு 2 நியூக்ளியஸ் இருக்கு இந்த மாதிரி. அடுத்தது ஃபெர்டிலைசேஷன். கருவுறுதல் பொறுத்த வரைக்கும் it is occur with the help of water between lower surface of the prothallus and soil. ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா நம்ம கருவுறுதலுக்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? அப்ப வென்ட்ரகனால் செல்ஸ்ல எப்படி போய் இந்த எக் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியை அடையும் அப்படின்னா இது சுரக்கக்கூடிய அந்த ஃபீமேல் சுரக்கக்கூடிய மேலிக் ஆசிட், அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னா இது போகுது. அதனால இதுக்கு மூவ்மெண்ட்டுக்கு என்ன பேருன்னா ஹீமோட்ரோபிக் மூவ்மெண்ட். ஓகேங்களா? வேதி தூண்டல் நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து எம்பிரியோஜெனிக் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் யங் ஸ்போரோபைட் எப்படி வந்து நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து மேல் கேரக்டர்ல வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மூடி செல் வழியா இந்த கசையில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸலோட என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் ஆகும். ஜாயின் ஆகும்போது என்ன உருவாகுது, நமக்கு எம்பிரியோ அப்படிங்கிறது உருவாகுது. வென்ட்ரல் செல் டிவைடட் அண்ட் ஃபார்ம் த கேப் லைக் காலிப்ட்ரா. இது என்னன்னா மேல இருக்கக்கூடிய ஒரு மூடி போன்ற அமைப்புக்கு பேரு காலிப்ட்ரா. அரவுண்ட் த எம்பிரியோ, அதை சூழ்ந்து என்ன காணப்படும் அப்படின்னா எம்பிரியோ காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல டிவிஷன் ஏற்படும் பொழுது ஜைகோட் வந்து என்ன பண்ணுது, நமக்கு
இணையா நமக்கு வந்து அப்படி ரெண்டா பிரியுதுன்னு வச்சுங்க. இப்படி இப்படி ரெண்டா என்ன பண்ணுது அப்படின்னா பிரியுது. அப்ப லாங் ஆக்சிஸ் ஆஃப் த ஆர்கிகோனியம் ஃபார்மிங் டூ செல். எத்தனை செல்லா பிரியுதுன்னா ரெண்டு செல்லா பிரியுது. The cell towards the apex of the prothallus is epibasal cell and cell was the hypobasal cell. எப்படி பிரிச்சுக்கிறோம் நாம இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து எபிபேசல்னு வச்சுக்கலாம். கீழ்ப்பகுதி வந்து நம்ம ஹைபோபேசல்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு both cell take part of the formation embryo. ஹைபோபேசல் செல்லும் எபிபேசல் செல்லும் சேர்ந்து எதை உருவாக்குதுன்னா எம்பிரியோவை உருவாக்குது. சரி, இதுல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எபிபேசல் செல்லோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா shoot apex and first leaf arrays from the epibasal cell. அப்ப இங்கதான் எபிபேசல் செல். அப்ப எபிபேசல் செல் வந்து என்ன உருவாகுது? தண்டு நுனி பகுதி. அதே மாதிரி முதல் இலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த எபிபேசல் செல்ல இருந்து உருவாகுது. மேல இருக்கக்கூடிய எபிபேசல் செல்ல இருந்து என்ன உருவாகுதுன்னா முதல் இலையும் அதே மாதிரி தண்டு நுனியும் என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. half and the foot and root கீழ் பகுதி, இந்த பகுதி தான் ஹைபோபேசல் செல். இதுல என்ன பண்ணுது நமக்கு ஃபூட் பாதம் அப்படிங்கிற ஒரு பகுதியும் ரூட் அப்படிங்கிற ஒரு பகுதி என்ன பண்ணுதுன்னா ஹைபோபேசல் செல்ல இருந்து உருவாகுது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. ஹைபோபேசல் செல்ல இருந்து என்ன உருவாகுது, எபிபேசல் செல்ல இருந்து என்ன உருவாகுது அப்படிங்கிறத கேட்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கேன். சரிங்களா? இது அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் ஆகும்போது ஒரு நியூ பிளான்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா மார்ஷியலியாவிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த டெஸ்ட் என்னென்ன எழுத போறோம்,